गुरुभ्यो नमः हरिः ओम्. சக சரணாகதி சேனல்ல உங்க எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன கதை. என்ன கதை? டாபிக் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சுகிப்பவனா சுமப்பவனா? நம்ம லைஃப்ல நிறைய சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றோம். சில விஷயம்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது கூட நடக்கலாம். ஆனா பல விஷயம் நம்ம ஏதோ ஒரு நினைச்சுன்றப்போ நடக்கிறது வேற எதுவாதான் இருக்கும். அப்ப சொல்லுவோம், இதெல்லாம் என்னோட நேரம். கிரகம் சரியில்லை. ராகு வரார், கேது வரார், சனீஸ்வரன் வரார், இவர் வரார், அவர் வரார், குரு சரியா இல்ல, இவர் நீச்சமா இருக்கார், அவர் உச்சத்துல இருக்கார், இவர் ஆட்சி பலம் இருக்கார். அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம எப்படி நம்ம சிச்சுவேஷன்ஸ ஃபேஸ் பண்றது, அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்கறது அப்படிங்கறத பார்த்துடலாம். பார்க்கலாமா? Those who are watching this channel for the first time, this is Saha Saranagati, a spiritual channel. We have a lot of videos on spiritual based, scriptures based and temples based videos. Please subscribe to the channel once if you have not done so far. Watch all the videos fully and positively leave your comments in the comment box in the YouTube itself. Many people who have been regular viewers to this channel, by God's grace, have been sharing your feedback to me on a one-to-one basis in the WhatsApp and Messenger and Facebook and all. Going forward, I would request all the viewers, please take that 1 minute time to leave a note of your feedback. What are your takeaways from this video? Because your feedback is very important to us and we would like to stay connected throughout. இன்னைக்கு டாபிக் சுமப்பவனா சுகிப்பவனா அப்படின்னு. அதாவது நம்மளோட சுமை எல்லாம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை. ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிறைய பேர் பக்தர்களும் இருக்கா, நிறைய பேர் அவரை புரிஞ்சுக்காம நான் அவர் தான் என்னோட எனிமி அப்படின்னு சொல்றவளும் இருக்கா இல்லையா? அதே மாதிரி பகவான் கிருஷ்ணரை ரொம்ப 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 பக்தி பூர்வமா ப்ரே பண்ணிட்ட ஒரு பெண் ஒருவர் ஒரு நாள் துவாரகாவுக்கு போயிட்டு அவர்கிட்ட சொன்னாராம், உன்னோட விருப்பப்படி நடந்து கொள்வது மட்டும்தான் எனக்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சி தரப்போறது. இப்ப யாராவது உனக்கு எதுல சந்தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஒருத்தர் சொல்லுவா பட்டுப்படவேல சந்தோஷம் இருக்கு, ஒருத்தர் சொல்லுவா என்னோட பையன் கல்யாணம் ஆனா சந்தோஷம், என்னோட பையனுக்கு குழந்தை பிறந்தா சந்தோஷம், இல்ல என்னோட பொண்ணு நல்லபடியா படிச்சு வந்தா சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒரு லெவல்ல சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இப்ப இந்த லேடி அவ்வளோ பக்தியா கிருஷ்ணர் மேல. அவர் போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்லியிருக்கா, உன்னோட விருப்பப்படி நடந்து கொள்வது மட்டுமே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. அதனால நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ நான் பண்றேன் கிருஷ்ணா, நீ சொல்லு நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கா. உடனே கிருஷ்ணருக்கு உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியும் யார் யாரு எவ்வளவு பக்தியில இருக்கா இல்ல எல்லாம் தெரியும் இல்லையா? அவருக்கு சர்வமும் சர்வ ஞானியாச்சு அவர். அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரா, அப்படியா சரி ஓகே. அது ரொம்ப ஏழையான லேடி, அதனால சொல்லியிருக்கா யாரும் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸும் கிடையாது, அனாதை அப்படிங்கிற மாதிரி, தாய் தந்தையர் இல்லாதவா. ஆனா அனாதைங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண கூடாது. பிகாஸ் எல்லாருமே ஒரு உயிரோட இருந்து ஒரு உயிரை சேர்ந்ததுனாலதான் வந்திருக்கா. அதனால ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண பிராப்தம் அந்த மாதிரி இப்ப சத்திக்கு அவளோட ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு மனுஷா இல்ல அப்படி சொன்னா கூட, இப்ப சத்திக்கு அவளுக்கு பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு குழந்தையா இருக்கா. அவ அந்த லேடியா இருக்கா. அவ என்னோட ஏதாவது பக்தி பூர்வமா அவ்வளவு தூரம் கேட்கிறாளே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், ஓகே நோ ப்ராப்ளம், நீ என்னோட இருக்கணும், நான் சொல்றது நீ செய்யணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு பை தரேன்,
அந்த பை வந்து நான் சொல்ற வரைக்கும் நீ கையில வச்சுன்னு வா. அதுதான் உனக்கோட வேலை. இது வந்து இந்த பை உன் கையில இருக்குங்கிறது எனக்கும் உனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால நீ என்னோட வந்துட்டே இரு. நான் எங்கெங்கலாம் போறேனோ நீ அங்கங்கலாம் வா. எனக்கு வந்து உன்னோட பக்தியில வந்து ரொம்ப ஐக்கியமாயிட்டேனா, சோ நீ எப்போதும் என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா! பெருமாள் எங்கெங்கலாம் போப்போறாரோ, அவரோட நம்மளும் போப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்திய ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பைய பார்த்தாளாம். அந்த பை பார்த்தா ஒரு மாரி ஒரு அழுக்கு பை, துணி பை மாரி ஒரு அழுக்கு பை. அதுல வந்து கயத்த போட்டு கட்டி இருந்திருக்கு. இவ என்ன பண்ணியிருக்கா, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கணும்னு, இந்த பைய போய் எடுத்துன்னு வர சொல்றாரே பெருமாள் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அ ஐடியா வந்திருக்கு. இவர் ஐடியா வரதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் இல்லையா? என்னென்ன நம்ம என்ன நெனைக்க போறோம்? என்னென்ன நம்ம மனசுக்குள்ள ஓடுறது எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா? அவர் பார்த்து சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. இவர் வந்து சரி இருந்தாலும் பெருமாள் குடுத்துருக்காரு இல்லையா? நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியா அந்த பைய தூக்கிட்டு கிளம்பிருந்து அவருடைய போயிருக்கா. எங்கெங்கலாம் போனாரோ அவங்கலாம் போயிருக்கா. அப்ப என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கொஞ்சம் ஈவினிங் வந்தோனே ஒரு இடத்துக்கு வந்தோனே, அந்த பைய திறந்து பார்க்கணும்னு இவளுக்கு ரொம்ப ஆசை. கொஞ்சம் ட்ரை பண்ணி கூட பார்க்குறா. ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவளால அத ஓப்பன் பண்ண முடியல. கட்டெல்லாம் ரொம்ப பலமாவே இருக்கு. அப்புறம் சரி இதுக்கும் இதுல ஏதாவது பெருமாள் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். நம்மள போய் இந்த பைய தூக்க வச்சுட்டு வந்துட்டாரே! நம்ம எவ்ளோ பக்தியா வந்து இவர்ட்ட கேட்டோம். இத வந்து நம்மள பண்ண வச்சுட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சரி போலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கா. ஈவினிங் வந்து கொஞ்சம் லேட் ஆனோனே டயர்ட் ஆயிடுத்து. டயர்ட் ஆனோனே அவர்ட்ட கேட்டிருக்கா, "கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா என்ன போய் வந்து இந்த பைய தூக்கின்னு வர சொல்லிட்ட?" அப்படின்னு சொன்னோனே, இவர் சொல்லியிருக்கார், "அம்மா எனக்கு தெரியும் இந்த பை வந்து தூக்கின்னு வந்துன்னு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நம்ம போற வேண்டிய இடம் சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்சம் தூக்கிக்கோ. நானும் உனக்கு கை பிடிக்கிறேன்னு" சொல்லி அவளால தூக்க கஷ்டப்படுற டயத்துக்கு பெருமாளும் கை குடுத்து 2 பேருமா சேர்ந்து அந்த பைய தூக்கின்னு வந்திருக்கா. பை என்னமோ சின்ன பை தான். ரொம்ப ஹெவி வெயிட்லாம் கிடையாது. இருந்தாலும் அவளுக்கு வந்து அதுல ஒரு அலுப்பு வந்துடுறது. எல்லாமே அந்த அந்த டைம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கா. கொஞ்ச நாழி ஆக 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 அந்த பைய வந்து அவளால தூக்க முடியாம ஹெவியா ஆற மாரி ஃபீல் பண்றா. இந்த வந்து என்ன பண்றது? அப்படிங்கிறச்சே கிருஷ்ணர் சொன்னாராம், "சரி வா, நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. இப்ப நம்ம உட்கார்ந்து பைய பிரிக்கலாமா?" அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டிருக்காரு. இவளுக்கு வந்து ரொம்ப, "அப்பா முடிஞ்சிடுத்து வா, இனிமே நான் தூக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி வாங்க, வாங்க பிரிச்சு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா அந்த பைய பிரிக்க சொல்றா. அவர் வந்து ஒரு புல்லாங்குழல் எடுத்து அவர் பாட்டுக்கு புல்லாங்குழல் ஊதறச்சு, அவரு புல்லாங்குழல் ஊதினாலே என்னென்னலாம் நடக்கும்? மாயங்கள்லாம் அவர் பண்ணக்கூடிய மாயக்காரன்னு தான் சொல்லுவா அவர. அப்ப வந்து அ அந்த கட்டெல்லாம் தானா அவுந்துடுறது. அந்த பை வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பை ஓப்பன் ஆன உடனே, இவளுக்கு வந்து ரொம்ப அப்படியே கியூரியாசிட்டி. அடுத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து திறந்து காமிச்சு வெளியில வரக்கிறதுக்குள்ள அவ வந்து ரொம்ப ஆசைப்பட்டு உள்ள போய் அத போய் இப்படி எட்டி பார்க்குறா அந்த பைக்குள்ள. ஒரு டைம் வந்து நம்மளுக்கு காமிக்கும் எல்லாமே. அது டயத்துக்குள்ள நம்ம போய் அத முட்டி மோதிண்டு அதுக்குள்ள போறோம் இல்லையா? அந்த மாரி போய் பார்க்கறச்சு என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு கண்ல தட்டுப்படுறது வந்து என்னன்னா, ஆ வெறும் அந்த ஸ் ஸ்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா? வைக்கோல். ஒரே வைக்கோலும், தூசியுமா இருக்கு இந்த பையில. முதல்ல எடுத்து அந்த பைய திறந்து பார்த்தோனே ஒரு வைக்கோலும், தூசியுமா இருக்கு. அந்த பெண் என்ன பண்ணியிருக்கா? "இவ்ளோ நாள் நான் காத்துட்டு இருந்தேன்ல. இவ்ளோ நாள் காத்துட்டு இருந்தது. நான் வந்து இவ்ளோ இது தூக்கின்னு வந்தது ஒரு வைக்க போட பையா? என்ன கிருஷ்ணா இது? கிருஷ்ணா இத தூக்கறதுக்கு தான் என்ன இது பண்ணாரா?" அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே காஞ்ச வைக்கோல் பைய கொண்டு வந்து எனக்கு வந்து குடுத்துருக்கியே கிருஷ்ணா. இந்த காந்த வந்து இத்தன நாட்களா என்ன தூக்கின்னு வர சொன்னதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? என்று அவ நெனச்சுன்னு இருக்கிறச்சே அவ கண்லேருந்து பொக பொகன்னு தண்ணி கொட்டுது. அழணும்னே இல்ல. நம்மலாம் நெனச்சிருந்தாலே போதும். அதான் எங்க சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? ஸ்விட்ச் போட்ட மாரி வாட்டர் வரும் அப்படின்னு. அதாவது எங்கேருந்து என்ன ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிறது கண்லேருந்து காமிச்சு குடுத்துரும் இல்லையா? அந்த தண்ணியா விழறது. உரக்க கேட்டாளாம். ரொம்ப இது "கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா?" அப்படிங்கிற மாரி அவள பார்த்துருக்கா. அவ பார்த்தோனே கிருஷ்ணர் ஒரு மாரி சிரிச்சுட்டு, அவர் வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம பேசி தான் அவருக்கு புரிய வச்சு தான் அவர கேட்கணும்னு இல்ல இல்லையா? அவர் மனசுக்குள்ள இருந்த கொஸ்டினே கூட அவளுக்கு காதுல வந்துடுத்து. "என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டியே?" அப்படின்னு சொல்ற மாரி. எந்த விதமான பதிலுக்கும் அவர் வந்து இனிமையான ஒரு அவரோட டயத்துக்கு தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவார். இல்லையா? எல்லா கொஸ்டின்ஸ் எனக்கு மைண்ட்ல 1000 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அந்த 1000 கொஸ்டின்ஸ்க்கும் பகவான் தான் தீர்வுன்னு நெனச்சுட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரே டயத்துல குடுத்துருவாரா என்ன? ஒரு ஒரு டயத்துல எந்தெந்த டயத்துல எது எது வரணுமோ அந்த டயத்துக்கு தானே வரணும். அந்த பைய ஆழமா பாரு, அவசரப்படாத அப்படின்னு அவரே சொல்றார்.
அந்த கேட்ட உடனே அவ என்ன பண்றா, சரி நம்ம சொல்றாரு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனிமேல் என்ன பெருமாள் தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாம, தட் இஸ் வித்தவுட் வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, மனசு இல்லாம அந்த பையை திறந்து பாக்குறா. அந்த பைய திறந்த உடனே மேல இருக்கிற ஒரு வைக்கோல் லேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தாக்க, வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், என்னென்னலாம் இருக்குமோ அத்தனை தங்கம், வெள்ளி அதெல்லாம் அதுல இருக்காம். அந்த துண்டு பை மாதிரி இருந்தது. பட் அத திறந்து பார்க்கறச்சே அத்தனை விதமான ரத்தினங்கள், பொற்காசுகள், தங்க எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்துதான். அப்படி வந்து கல்பக விருட்சம்னு சொல்லுவா. பார்த்திருக்கீங்களா? அது வந்து ஒரு மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறோமோ, அது அப்படியே நினைச்சத அப்படியே எடுத்து குடுத்துரும். வழங்கிடுமா நம்மளுக்கு. கேட்க கேட்க அது வந்து அவ்ளோ கடாட்சமா இருக்கு. காருண்யமா இருக்கு. அந்த பொக்கிஷத்த அது அப்படியே குடுத்துட்டே இருக்குமாம். அதே மாதிரி இந்த பை வந்து எடுக்க 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 அவ்ளோ விதமான நவரத்னங்களும், எல்லா விதமான தங்கம், வைரம் அதெல்லாம் பதிச்ச ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாமும் வந்துதான். இத்தனை காலம் நீ பொறுமையா என்கிட்ட காத்திருந்த, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருந்த இல்லையா? அதோட பரிசு தான் இது அப்படின்னு, நான் ஒண்ணும் பண்ணல. இது நீயா பண்ணதுக்கு பரிசு அப்படின்னு அவர் சொன்னாராம். இதுல தானே, அதாவது தாமரை இலையில நீர் போல அப்படின்னு சொல்லுவா. கிருஷ்ணர் வந்து எல்லாத்துலயும் இருக்காருன்னு சொல்றோம். ஆனா அவர் எதுலயுமே இல்லைன்னு சொல்லிருக்காரு. எப்படின்னா, எல்லாத்துக்கும் ரீசன் அவர்தான் அப்படின்னு சொல்றச்சே, ஆனா ரீசன் மட்டும்தான் அவர். நம்ம பண்றதெல்லாம் நம்பதான். நம்ம சொதப்பிட்டு பெருமாளை போய் பெருமாள் நீ பண்ணலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இப்ப இதே மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காரு. நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன், நான் தான் எல்லாம் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிக்காம, நீ பண்ணின புண்ணியத்துக்கு, நீ பண்ண பொறுமையா இருந்ததுக்கு, நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு, தூக்கின்னு வந்ததுக்கு, அது எல்லாத்துக்கும் கிடைச்ச பரிசு தான் இது. அப்படியுமே தன்னோட இன்வால்வ்மெண்ட் இல்லாதங்கிற மாதிரி, அதான் பெருமாளுக்கும் மனுஷாளுக்கும் இருக்கிற வித்தியாசம். சும்மா நம்ம ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிறது, நான் தற்பெருமை, இந்த ஈகோ எல்லாம் நம்ம லெவல்ல, மனுஷா லெவல்ல. அவர் வந்து நீ பண்ண இல்லையா, அதுக்கு உனக்கு பரிசு அப்படின்னு அப்படி கொடுக்கறதுக்குள்ள கூட ஒரு பந்தா வேணும் இல்லையா, அவரோட பந்தா. அப்ப எடுத்துக்கோ அப்படின்னு ஃப்ரீயா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பொறி தட்டின மாதிரி எடுத்தோம். ஐயோ, இவரை போயா நம்ம தப்பா சொல்லிட்டோம். இத்தனை நாள் நம்ம மனசுக்குள்ள இவரை இப்படி பண்ணிட்டே கிருஷ்ணான்னு நம்ம கேட்டிருக்கோமே, அவர் தெரிஞ்சா அவருக்கு வருத்தப்படுவாரே. அப்ப கூட அஞ்ஞானத்துல அவளுக்கு வந்து கிருஷ்ணருக்கு தெரியாம இல்ல நம்ம தாட்ஸ்ன்னு அவளுக்கு புரியல. இதான் இந்த மறைக்கிறது, கண்ணை மறைக்கிறது என்னன்னா, எல்லாமே கொடுத்தது அவன், கொடுக்க வைப்பது அவன், எடுக்க போறது அவன், போறது எல்லாமே அவர்கிட்டதான். எல்லாமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப சர்வம் விஷ்ணுமயம்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, கொடுக்க போறதும் அவன் தான், எடுத்துக்கிறதும் அவன் தான், கொடுக்கறதும் அவன் தான். அந்த மாதிரி எல்லாமே அவன் அப்படிங்கிற ஒரு இதுல இல்ல அவ. அந்த 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 இக்னோரன்ஸ்லயே இருந்திருக்கா அவ. அந்த இன்ப அதிர்ச்சியில என்ன இருக்கு, கண்ணுல இருந்து திருப்பி தண்ணி வந்திருக்கு. அந்த அப்ப வந்த தண்ணிக்கும் இப்ப வந்த தண்ணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப வந்து என்ன இப்படி வருத்தப்பட வச்சுட்டியே கிருஷ்ணா, இதுக்கு போய் நீ தூக்க வச்சுட்டியேன்னு மனசுல நினைச்சிடணும்னே பொல பொல பொலன்னு தண்ணி கொட்டிருக்கு. ஆனா இப்ப இவ்ளோ நான் வந்து உன்னை பத்தி சந்தேகப்பட்டும் நீ எனக்கு இவ்வளவு தானமா இவ்வளவு கொடுத்துருக்கியே, அதுக்கு நான் எப்படி உனக்கு நன்றி சொல்ல போறேன்னு அவ வந்து அழறா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அத பார்த்துட்டு கிருஷ்ணா என்ன மன்னிச்சுக்கோ, நன்னா என்ன சாஷ்டாங்கமா கால்ல விழுந்திருக்கா. எந்த நான் வந்து உன்னோட பெருமை எல்லாம் தெரியாம இந்த பொக்கிஷத்தை போய் இது சும்மா வைக்கல், இதை போய் என்ன கொடுத்துருக்கான்னு நான் தூக்கி போட தெரிஞ்சேன். என்னோட நிக்லெக்ட் அதை இதை வந்து நான் நிக்லெக்ட் பண்ண தெரிஞ்சேன். வரப்போற பொக்கிஷம் வந்து நல்லதா கெட்டதானே தெரியாம நிறைய பேர் நெக்லெக்ட் வேற பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய பாவம் பண்ண தெரிஞ்சேன். இத்தனை காலம் உன்னை பத்தி தவறாவே சொல்லிட்டு இருந்தேன், நினைச்சிட்டு இருந்தேன். மனசை விட்டு சொல்ல முடியாட்டினாலும், வாயை விட்டு சொல்ல முடியாட்டினாலும் மனசால நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து என்னோட சந்தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நீ, என்னோட நோக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நீ புரிஞ்சுட்டேன். இருந்தாலும் என்ன வந்து மன்னிச்சுடு, நான் பாவத்துக்கு என்ன மன்னிச்சுடு. இந்த பொக்கிஷத்தோட பாரம் வந்து எனக்கு சுமப்பதாதான் தோணித்தது, சுகிப்புக்க போறவன் நான் எனக்கு தெரியல. இங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பெருமாள் வந்து நம்மளுக்கு இவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறாளே, அதை வந்து நம்ம சுமந்துன்னு போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, நம்மளோட சேர்ந்து அவரும் சுமக்கிறார். நம்மளோட சேர்ந்து அவரும் சுகிக்கிறார். நம்ம சுகிச்சோம்னா அவரும் சுகிக்கிறார். நம்ம சுமந்தோம்னா அவரும் சுமக்கிறார். இது ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்மளுக்கு இவ்வளவுன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய சுகம். நம்மளுக்கு இவ்வளவு சுகம்னா அவருக்கு இவ்வளவு பெரிய சுகம். அவருக்கு சுகம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவர் கொடுக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து சந்தோஷமா ஏத்திண்டு, பெருமாளே இந்த சிச்சுவேஷனை நீ தான் கொடுத்திருக்க, நீ தான் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ண போற, நீ தான் என்ன வந்து அடுத்த சம்சார கடல்ல இருந்து அவர் இந்த பக்கத்துல இருந்து இப்படி சொல்லி இப்படி வச்சிடுறாரு இல்லையா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்ல லைஃப்ல இருக்கிற செட்பேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் எந்த மூலம் ஒண்ணுமே கிடையாது. இதுல என்னன்னா, பக்தியோட ஃபெய்த்தோட அல்டிமேட் சரண்டரா இருந்தோம்னா, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும்,
அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம பாசிட்டிவா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பயம், ஒரு ஒரு பக்குவம் கிடைக்கும். எவ்வளவு பாரமாவே இருந்தா கூட அதை வந்து நம்ம இன்பமா சுகிக்கிறோம். அந்த சுமைய கூட வந்து நம்ம சுகமான சுமையா தான் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி புலம்பிண்டோ இல்ல வந்து புகார் சொல்லிண்டோ இல்ல மத்தவா மேல பிளேம் பண்ணிண்டோ அந்த மாதிரி இல்லாம பெருமாள் இருக்கார், பெருமாளுக்கு இந்த டயத்துக்கு எனக்கு இது வந்திருக்கு, ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் இட் அண்ட் ஹி இஸ் தேர் வித் மீ டு ஃபேஸ் தி சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து தனக்காகவே இந்த பேக்கெட்டை பண்ணிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிச்சுவேஷன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, வேற வேற பேர்ல சொல்லிக்கிறோம் இல்லையா, எனக்கு இது இந்த பிரச்சனை இருக்குங்கிறோம், எனக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் இல்லைங்கிறோம், என்ன வந்து எனக்கு என்னோட லைஃப் வேற யாருக்கும் கிடைக்காது, அந்த மாதிரி செல்ஃப் பிட்டி எல்லாம் பேர் நிறைய பேர் பண்ணிக்கிறோம். அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறது என்னன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒவ்வொரு பேக்கேஜா கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த பேக்கேஜ்க்குள்ள என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கணும், அது எந்த டயத்துல நம்மளுக்கு ரிவீல் ஆகணும்னு நம்மளை விட அவருக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த பேக்கேஜ் நம்ம கண்ணு முன்னாடி வரைச்சு நம்மளுக்கு வேணுங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம். அவர் மேல கொஞ்சம் கூட விலகாம ஒரு ஃபெய்த், நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பணும். எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நெகட்டிவா இருந்தா கூட நம்ம சொல்லிட்டே இருக்கணும், நெகட்டிவாவே இல்லை, எல்லாம் நன்மைதான், நல்லதா முடியும் அப்படின்னு. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறச்சே நம்ம மட்டும் அந்த மாதிரி சுமை இல்லாம என்னோட சேர்ந்து இன்னொருத்தர் என்ன இருக்காங்க, இறைவனாலதான் என்னால வர முடியுங்கிறச்சே அவனையும் சேர்த்து நம்ம வீட்டுக்கிறதுக்கு நம்மளோட நாமஸ்மரணம், நாம சங்கீர்த்தனம். அவர் மேல அன்பு பிரத்யட்சமா பக்தியில இருக்கிறச்சே அவர் நம்ம எங்க கூப்பிட்டாலும் வர்றார், நம்ம எந்த ஃபார்ம்ல கூப்பிட்டாலும் அவர் வர்றார். அதனால சுமை அப்படின்னு நினைக்காம இதை ஒரு சுகம் என்று நினைத்து எல்லா விதமான சிச்சுவேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எதுவாவே இருந்தாலும் உன் கையில இருக்கு, நீ நடத்த போற, நான் வந்து ஜஸ்ட் பப்பெட் மாதிரி. ஒரு வந்து பொம்மலாட்டத்துல வந்து ஒரு பொம்மை வந்துக்கும் இல்லையா, பொம்மை தான் ஆடுறதுன்னு நம்ம பாக்குறவா எல்லாரும் பொம்மைக்காக கை தட்டுவோம். ஆனா பொம்மையை ஆடுறது, பொம்மையை ஆட்டி வைக்கிறவன் இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் குச்சியை வச்சுன்னு அந்த நூலை வச்சு ஆட்டின்னு இருக்கான் இல்லையா. சோ ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஹிம். அப்ப வந்து நம்ம அந்த பொம்மைன்னு நம்ம நினைச்சுக்காம நம்ம ஒரு கையில இருக்கோம், அந்த கையில இருக்கக்கூடிய அவன் வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கு, அந்த மேல ஃபெய்த். என் கையில் தான் எல்லாம் இருக்கு, நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு இல்லாம அவன் தான் நடத்தி வைக்கிறான், அவன் தான் நடத்துபவன், அவனே நடத்தி கொண்டிருப்பவன், நான் எல்லாமே சேர்ந்து அவனோட சேர்ந்து தான் போறேன். அதனால நான் வேறு அவன் வேறு இல்ல, அவன் சொல்றதுதான் நான் கேட்க போறேன். நம்மால இந்த எந்த விதமான ஒரு பேக்கேஜ் நம்ம கையில வந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவா அப்ரோச் பண்ணோம்னா அது நம்ம சுமையா பார்க்காம சுகமா பார்க்க முடியும். இது வந்து நம்ம ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் இது என்னன்னா அவர் மேல டவுட் பண்ணக்கூடாது. ஏப்பா நீ இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சொல்லாம, இந்த மாதிரி நீ நடக்க வச்சிருக்கேன்னா அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனால நான் வந்து நீ என்ன அடுத்து சொல்ல போறியோ நான் வெயிட் பண்றேன், நீயே வந்து எனக்கு காமிச்சு கொடுத்துரு. எனக்கு தெரியல, எனக்கு எவ்வளவு தெரியும், நான் எல்லாமே தெரிஞ்சவளா இல்ல இல்லையா. அப்ப ஒன்னொன்னா ரிவீல் ஆகும். அது ஒவ்வொரு விஷயமா வெளியில வர 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 பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் என்ன ஆகும், இன்னைக்கு வந்து 2020ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றச்சே, அந்த அந்த இதை விட்டுட்டு நம்ம 22க்கு வந்தாச்சு. 22லயும் இப்ப ஆச்சு 3 மாசம் முடிய போகுது. அப்படி என்ன ஆச்சுன்னா அப்ப நடந்தது சின்னதா போயிடுறது. ஆனா அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு அது பெரிய விஷயமா இருந்தது இல்லையா. அது நாள் ஆக ஆக அதை ரிவீல் பண்ற லெவல், அது ரிவீல் பண்ற லெங்த் எல்லாம் மாறும். கடவுள் தான் கொடுக்கிறார், அதனால நல்லதாவே கொடுப்பார். அந்த நல்லது நம்ம கண்ணுக்கு நல்லதா படணும், அதுக்கு நம்மளுக்கு ஃபெய்த் வேணும், நம்பிக்கை வேணும். அதே மாதிரி அவரும் நம்ம கூட இருக்கார், அவரும் நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்காருங்கிறத நம்ம நம்பணும். சர்வம் விஷ்ணுமயம்னு சொன்னா கூட அவரே சொல்லியிருக்கார். எதுல சொல்லியிருக்கார், பகவத்கீதால சொல்லியிருக்கார். சாப்டர் 18ல பகவத்கீதாங்கள அவரே சொல்லியிருக்கார். 18th சாப்டர்ல 66th ஸ்லோகால சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சஹ. அதாவது இந்த ஸ்லோகத்துல ஒரு வரி ரொம்ப இம்பார்ட்டன்டான வரி. உப்பிலியப்பன் கோயிலுக்கு போறீங்கவா உப்பிலியப்பன் கையில எழுதிருக்கிறத பார்த்தேன்னா நன்னா அப்படியே கல்ல வச்சு பதிச்சிருக்கும் ஜோரா, நம்மளுக்கு எல்லாம் காணிக்கணுங்கிறதுக்காக கையை அப்படி வச்சுட்டே நின்று இருக்காரு பெருமாள். என்னன்னா இங்கதான் இருக்கு என்னோட பாஸ்வேர்டு இஸ் இயர். என்னது அது அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய கம்ப்யூட்டர் எல்லாம் ஒர்க் பண்றச்சு பாஸ்வேர்டு என்ன, இவன் மொபைல் எல்லாம் கூட நம்ம பாஸ்வேர்டு வச்சு முடியும். அப்ப நம்மளோட லைஃபுக்கு என்ன பாஸ்வேர்டு, எது நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்மளுக்கு கீ என்ன அப்படின்னா அவர் கையில எழுதிட்டு இருக்காரு. மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னோட காலை சரண்டர் பண்ணிக்கோ, என்கிட்ட சரண்டர் ஆயிக்கோ. சர்வ தர்மான், எல்லா விதமான
தர்மங்களும் எல்லா விதமான உங்களோட டியூட்டிஸும் நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு பரித்யஜ்ய கைவிட்டு விட்டு மாம் எனக்கு மட்டும் ஏகம் எனக்கு மட்டும் சரணம் அடைக்கலமாக நீ வந்து வணங்கிவிடு. விரஜ இடுங்கள், சரணம் எடுத்துக்கோங்க, வந்து சரணடைஞ்சுக்கோங்க. அகம் நான், துவாம் நீ, சர்வ எல்லா விதமான அனைத்து விதமான பாபேபியோ பாவங்களிலிருந்தும் மோக்ஷயிஷ்யாமி உனக்கு நான் விடுதலை தருகிறேன். மானா வேண்டாம், சுச்சகன பயம், சுச்சகன பயம் வேண்டாம். So don't worry for anything. உன்னோட அத்தனை விதமான பாபங்களையும் நான் வந்து விலக்கி விட்டுட்டு உனக்கு மோட்சம் எடுத்துக்கிறேன். நான் அடுத்த லெவலுக்கு அழிச்சுன்னு போறேன். நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, என்னோட பாதங்கள்ல சரணடைஞ்சுக்கோ. சரணாகதி தத்துவத்தை விளக்கறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. சோ நம்ம வந்து கிருஷ்ணர் சொன்னதையே கேட்கலாம். மாமேகம் சரணம் ரஜா, உப்பிலியப்பா சரணம். உப்பிலியப்பனோட திருக்கால்களை நம்ம பிடிச்சுண்டு நம்ம எல்லாரும் லோக்கா சமஸ்தா சுகினோ பவந்து, நம்ம மட்டும் தனித்தனியா போறதுக்காக இல்ல, எல்லாரையும் சேர்த்து இந்த உப்பிலியப்பன் இருக்கார், எல்லாரையும் சேர்த்து எல்லாருடைய வேண்டுதலும் நிலவேறணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் இந்த பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு வரணும். ஏன்னா பக்தின்னு ஒரு ஈடுபாடு வந்துருச்சுன்னா பாக்கி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிடும். சோ அது வேண்டிட்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற தத்துவத்துல இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம இந்த சேனல்ல முதல் தடவை நீங்க பாக்குறதா இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு அதுல பர்சனல் நோட்டிபிகேஷனுக்குன்னு ஒரு பெல் இருக்கு, அந்த பெல்ல நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரப்போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வீடியோ வந்த உடனே டக்குன்னு அதை வந்து நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணாம ஒவ்வொரு வீடியோவும் டைம் எடுத்து மேபி 20 நிமிஷம் போடுறது, 10 நிமிஷம் போடுறது, அந்த 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு உங்களோட அந்த வீடியோஸை பார்த்து 1 செகண்ட் அதுக்கு மேல எழுதி அந்த கமெண்ட், லைக், ஷேர் இதெல்லாம் எங்களுக்காக தான் இருக்கு. பண்ணாக்க நம்மளோட மனுஷங்களுக்கு நம்மளோட விஷயம் எல்லாமே தெரியணும். அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளோட நல்லது சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் போகணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி வர ப்ரோக்ராம்ஸை நீங்க ஷேர் பண்ணிட்டு இருங்கோ. லிங்க் எல்லாம் பாருங்க, பிளேலிஸ்ட்ல பாருங்க, க்ளோஸ் டு 300 வீடியோஸ் இருக்கு. ஒன்னொன்னையும் நிதானமா கேட்டு அது திருப்பி திருப்பி சில பேருக்கு எடுத்த உடனே புரியுறது, உடனே மெசேஜ் அனுப்பிச்சுடுறேன், ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ். சில பேருக்கு வந்து சில டவுட் வருது, அதுவும் கேட்டுக்கிறேன், கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாமே அவன் நடக்க சொல்றான்னா கூட நீங்களா சப்போர்ட் பண்ணீங்கன்னாதான் அதுவும் நடக்கும் இல்லையா? உங்க எல்லாமும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்டே டியூன் வித் அஸ்.